உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எம் தொலைக்காட்சியினுடைய ஒரு மோசமான உலக செய்தி அல்ல. இது இந்தியாவிற்குள் நடந்தது. தோண்ட தோண்ட எலும்புகள், விலா எலும்புகள், கால் எலும்புகள், மண்டை ஓடுகள், கபாலம் தோண்ட 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 வந்து கொண்டிருக்கிறது. ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து இன்று வரை இது ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு களம். இன்றைக்கு தர்மசாலா கர்நாடக மாவட்டத்தில் என்ன நடந்திருக்கிறது? நேற்று நாம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். தர்மசாலா என்பது ஒரு குடும்பத்தின் ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பல்களின் கையில் இருப்பதாகவும் தற்போது செய்திகள் வந்திருக்கிறது. கர்நாடகாவில் இதன் மூலமாக பெரும்பான்மையாக அரசியல் தலைவர்கள் இந்த அரசியலில் கற்பழிப்பு வன்புணர்வில் சிக்கலாம் என்ற ஆபத்தான செய்திகளும் வந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. இதில் இறந்து போன யார் இந்த வேதவள்ளி, யார் என்ற பத்மலதா, அதை போன்று சௌஜன்யா, அதை போன்று அனன்பெட் என்கின்ற மருத்துவ கல்லூரி மாணவி, இவர்களை தாண்டி பல நூற்றுக்கணக்கான உடல்கள் எலும்புக்கூடுகளாக மாறியிருக்கிறது. இதில் ஏ என்று அழைக்கப்படுகிற இந்த பீமா யார்? இவர்தான் துப்புரவு தொழிலாளி. இப்போ இவர் தான் ஓப்பனாக இந்த விவகாரத்தை சொல்லக்கூடிய ஒரு சூழலை காணப்படுகின்றது. எஸ்ஐடியினுடைய இன்வெஸ்டிகேஷன், அவர்களுடைய இதன் மூலமாக 211 BNSின் வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஹாஸ் பீன் கான்ஸ்டிடியூட். 211 BNS வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். குற்றவாளிகள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் மேஜிஸ்ட்ரேட் முன்பு கூட கன்ஃபஸ்ட் தேர் ஓன் கில்ட்டி என்பதாகவும் கூட நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. இதில் அப்படி என்றால் ஏ யார், பி யார், சி டி, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த தர்மசாலா சிவன் கோயில் பல தசாப்தங்களாக நடந்திருக்கிற ஒரு நிலை இப்பொழுது இந்தியா முழுவதும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்களை பாதுகாப்பதற்கு மத துவேஷிகள், அடிப்படைவாதிகள் செயல்படலாம் என்று கூட நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கும் மிகப்பெரிய சாமியார், யானை வழித்தடங்களை மறித்து கொண்ட அந்த சாமியாரோடு கூட இந்த ஹெக்கடே, நாட் ஹெக்டே, ஹெக்கடே, இந்த ஹெக்கடே வந்தான் அவர்களை சந்தித்த ஆங்கில பேச்சும் கூட இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. இது 8 வருஷத்துக்கு முன்னால. அப்படி என்றால் எந்த அளவிற்கு ஒரு சர்வ சக்தி வாய்ந்த ஒரு மனிதனாக இந்த வீரா, இவன் பேர் கூட வீரேந்திர ஹெக்கடே, நாட் ஹெக்டே, ஹெக்கடே இருப்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 1979ஆம் ஆண்டுதான் இந்த ஆரம்பித்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கும். ஆனா அங்கிருந்து தான் இந்த வழக்கை தற்போது தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உண்மையிலேயே இந்த தர்மசாலாவை பற்றி பேசுவது யாருக்கும் உரிமை இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. சிவன் கோயில் ஒரு புராதன 800 வருட பழமை வாய்ந்த அந்த கோயிலில் அது ஒரு வனதேவதைகள் வழிபாட்டு தலமாகவும் ஆதிவாசிகளின் பிரதான கோயிலாகவும், அந்த ஆதிவாசிகளுடைய பிரதான கோவிலை அன்னப்பச்சாமி என்று சொல்லக்கூடிய தலித் அவர்தான் அந்த சிலையை
நிர்மாணம் செய்திருக்கிறார். அந்த சிலை கத்திரி என்கின்ற இடத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பௌத்த விக்கிரகம் என்று கூட சொல்லப்படுகிறது. அது பின்னால் சிவன் கோயிலாக மாற்றப்பட்டிருக்கலாம். அந்த வரலாறு நமக்கு தேவையில்லை. மக்கள் ஏராளமாக கூடுகிறார்கள். மக்கள் அங்கே போய் நம்பிக்கையின் பால் செல்கின்றார்கள். அங்கு அந்த கோயிலே ஆகம விதிகளின்படியும் அது இப்பொழுது பாழ்பட்ட ஒரு நகரமாக, பாழ்பட்ட மோசமான பலமாக மாறியிருக்கிறது என்பதையும் கூட நாம் அறிந்து கொள்வதற்கு எங்கெல்லாம் கால்படுகிறதோ அங்கெல்லாம் தோண்ட 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 மண்டை ஓடுகளும் எலும்புகளும் வந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த வீரேந்திர ஹெக்கடே இவன்தான் ஒரு பெரும் அக்யூஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. யாரும் எதிர்த்து பேச முடியாத இந்த தர்மசாலாவில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் அதிகாரிகள் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்ய முடியாது. தர்மசாலாவில் எறும்பு கூட உள்ளே நுழைய முடியாது. அந்த அளவுக்கு மாஃபியாஸ். எந்த அரசியல் கட்சிகளும், எந்த மத தலைவர்களும், எந்த குடும்பமும், எந்த சமூக ஆர்வலர்களும் இவனை எதிர்த்து எதுவும் பேச முடியாத அளவிற்கு ஒரு குடும்பத்தின் மோனோபாலியாக இந்த கோயில் மாறியிருக்கிறது. அவனுடைய பிசினஸ் என்னன்னு கேட்டா, கோவில்ல ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற பூசைகளில் மட்டுமே 600 கோடிக்கு மேல் உண்டியல் வசூல் ஆகும் என்றும், பல தசாப்தங்களாக இந்த வசூல்கள் இன்றைக்கு சில ஆயிரங்கள் கோடிகளாக, லட்சம் கோடிகளாக மாறி போய் எல்லாவற்றையும் விலைக்கு வாங்குற நிலைக்கு இந்த வீரேந்திர ஹெக்கடே மாறியிருக்கிறான் என்பதுதான் தற்போது அங்கிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த வீரேந்திர ஹெக்கடேயை பற்றி சொல்கிற போது, அவன் திப்பு சுல்தானுடைய காலத்தில் இவனுடைய வரலாற்றில் சொல்கிறது, இவனுடைய மூதாதையர்கள் பிரிட்டிஷினுடைய கைக்கூலிகளாக இருந்தார்கள். இன்றைக்கு கூட தேசியம், தேசத்தை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே அவனுடைய மூதாதையர்களுடைய நிலை பிரித்தானியாவின் கைக்கூலிகளாக வெள்ளைக்காரனோடு சவகாசம் கொண்டு ஆங்கிலத்தை படித்த அதிகாரத்திலே கோலாற்றிய ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவன் தான் இந்த வீரேந்திர ஹெக்கடேவுடைய மூதாதையர்கள். நாட் ஹெக்டே, ஹெக்கடேவுடைய மூதாதையர்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹெக்கடேயுடைய குடும்பம் இந்த பூசையின் மூலம் அவனுக்கு வந்திருக்கிற தொழில்கள், அடே அப்பா, ஒரு மைக்ரோ ஃபைனான்சியல் செக்டார், வட்டிக்கு கடன் கொடுப்பது, பெரிய மார்பிள்ஸுடைய குவாரிகளை கான்ட்ராக்ட் எடுப்பது, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போர்ட்ஸ், அங்கு இருக்கக்கூடிய அந்த மலை காடுகளில் இருக்கக்கூடிய ஏராளமான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், சொல்லி சொல்லி மாறாத அளவிற்கு யாரையும் அவன்கிட்ட பணம் கொடுத்தா ஒழுங்கா வசூல் ஆகலைன்னா கூடிய அளவிற்கும் எல்லா துறையிலும் கான்ட்ராக்ட் இருக்கக்கூடிய இவனை அந்த அளவிற்கு வளைக்க முடியுமா என்ற கேள்வி எழுகின்றது. ஏனென்றால் எஸ்ஐடி தன் பணிகளை மிகச்சிறப்பாக செய்த போதும் அவற்றில் வருங்காலத்தில் பல இடையூறுகள் வரலாம் என்றும் எண்ணுவதற்கு தோன்றிருக்கிறது. இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இதன் மட்டும் ஒரு 40,000 கோடி ரூபாய்க்கு மேல் புழங்குவதாகவும் செய்தி வருகிறது. சரி, 1989 அவனுக்கு அப்போ வயசு 22-23 வயசாம், அப்படிதான் சொல்லப்படுது. யாருக்கு? இந்த வீரேந்திர ஹெக்கடே. இவனுக்கு 1948 தான் இவன் பிறந்திருக்கிறான். இவனுடைய வயசு அப்போ ஒரு 22, 23, 24 என்று சொல்லப்படுகிறது. 58, 68, அவன் ஒரு 30 வயசு இருப்பான், அதுக்குள்ளதான் இருக்கணும். சரி, அவனுடைய சொந்தக்காரர்கள் அவனை வளர்த்திருக்கிற போதே இவன் நல்லவனாக இருந்திருக்க முடியாது என்றும் சொல்லப்படுகிறது. 1979 டீச்சராக, ஸ்கூல் டீச்சராக வேலை செய்திருக்கக்கூடிய வேதவள்ளி ஒரு பிராமண வகுப்பை சார்ந்த பெண். இந்த வேதவள்ளி ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவள். அவள் அந்த பள்ளிக்கு ஹெட்மிஸ்ஸாக வருகிறாள். ஒரு நல்ல கல்வியாளர், அவருடைய கணவரும் ஒரு நல்ல மனிதர். அப்படி இருக்கின்ற போது அவள் வரக்கூடாது என்றோ அல்லது அவளுக்கு நெருக்கடி கொடுக்கும் அந்த சூழல்களை பற்றிய நமக்கு தகவல் இல்லை. அதனால் ஏற்பட்ட முரண்கள் வாயிலாக
அவள் பட்டாள். 1979 வேதவள்ளி என இந்த பிராமண பெண் பட்டிருக்கிறார். இது முதல். எப்படி கணவர் வெளியே சென்றார், கணவர் திரும்பி வருகின்ற போது பாத்ரூமில் உயிரோடு அவள் இறந்து போனாள். இன்னைக்கே இவ்வளவு இன்டெலிஜென்ஸ், இவ்வளவு வலைத்தளங்கள், இத்தனை போட்டோகிராஃபி, இத்தனை மீடியாக்கள் இருந்துமே என்ன நடக்கும்னு தெரியல. இந்த வழக்கு என்ஐஏக்கு மாற்றப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. என்ஐஏக்கு மாற்றப்பட்டால் என்ன ஆகும் என்பது உங்களுக்கு தெரியும். ரக்ஷியா அவ பெண்ணு மாலேகான் சூத்திரதாரியாக இருந்த அவள் வெளியேறிவிட்டாள். அவள் கூட இருக்கக்கூடிய பஜ்ரங் தள் எல்லாம் வெளியேறிட்டான். அவள் நாடாளுமன்ற எம்பியா கூட மாறி போனான். மலேகான். இந்த வழக்குகளை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். சம்யுக்தா எக்ஸ்பிரஸ்ல இறந்து போனவங்க, இதுக்கும் நீதி கிடைக்கல. அப்ப 2வது 1983 பத்மலதா, இவரும் ஒரு பிராமண பெண். வேதவள்ளியும் ஒரு பிராமண பெண், பத்மலதாவும் ஒரு பிராமண பெண். இவளுடைய தந்தை ஒரு கம்யூனிஸ்டவாதி. அவர் அந்த ஊர்ல போட்டிக்கு நிற்கிறாரு. இந்த ரவுடி கும்பல், இந்த தர்மசாலாவின் கும்பல் மிரட்டுகிறது. ஆனா அந்த மிரட்டலுக்கு அவர் பயப்படல. நான் எலெக்ஷன்ல நிற்பேங்கிறார். வாபஸ் வாங்குடா, என்னுடைய அதிகாரம். அவன் கம்யூனிஸ்டா இருக்கலாம், நியாயம் பேசுவான்ல, அவனை வந்துவிடக்கூடாதுங்கள 83 மிரட்டி கடைசியில ஸ்கூலுக்கு போன அந்த பிள்ளைய எவ்வளவு பாவம் பாருங்க. நினைத்தாலே நெஞ்சு பொறுக்குது இல்லையே. இந்த நிலைகட்ட மனிதர்களை நினைச்சு அந்த குழந்தையை சாகடித்து அந்த கம்யூனிஸ்ட் அதுல நேத்ராவதி நதிக்கரையில் அந்த பெண் கிடந்தார். அந்த குழந்தை 12 வயசு 13 வயசு பள்ளிக்கூடத்து மாணவி. அந்த குழந்தைய செஞ்சா இந்த சடலத்துல கேஸ் பதிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு ஜெகத்ராஜ் என்பவர் இந்த கேஸை நல்ல முறையில கொண்டு வந்தார். அந்த ஜெகத்ராய் என்கின்ற அவர் பின்பு மாற்றப்பட்டார். அதோட கேஸ் முடிஞ்சது. என்ன செய்ய முடியும்? ஒரு ஸ்கூல் டீச்சருடைய ஹஸ்பண்ட் என்ன செய்ய முடியும்? ஒரு பாவப்பட்ட கம்யூனிஸ்டால் என்ன செய்ய முடியும்? 1983 40 வருஷம் தாண்டி போச்சு. 3வது இந்த பத்மாவதி மரியசாமி என்கின்ற டிஎஃப்சி ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டான். அவ்வளவுதான்பா, முடிஞ்சு போச்சுப்பா, ஒன்றும் இல்லைன்னு. அப்ப 2 ஒண்ணும் இல்லை. முதலாவது இப்ப நாம நூற்றுக்கணக்கான 2 சொல்ற 3 நாள் சொல்ல போறேன். ஒன்று 1979 நடந்த வேதவள்ளி என்ற பிராமண பெண், 2வது பத்மலதா என்கின்ற பிராமண பெண். அவள் தந்தை கம்யூனிஸ்ட்வாதி. அந்த தந்தை எலெக்ஷன்ல நிற்க கூடாதுன்னு இந்த கும்பல் மிரட்டி அதை மீறி நாமினேஷன் தாக்கல் பண்ணி அந்த கடத்தி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தி, அதே போன்று நேத்ராவதி ஆற்றில் சடலம் இருந்தது. அதே போன்று இதற்கு ஜெகத்ராய் என்பவர் நல்ல சிறப்பாக இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி செய்து நிலையை கொண்டு வரும்போது அவர் மாற்றப்பட்டார். அதற்கு பின்பு வந்த புதிய மாரிச்சாமி என்ற டிஎஸ்பி, அவர் ஃபைல க்ளோஸ், ஆதாரம் இல்லை. 3வது விஷயம், அனன்யா பட் என்கின்றவள், அவளும் பிராமி பெண். அவள் வட இந்தியாவில் மும்பை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல ஸ்டெனோ. பெண் மணிப்பூர்ல மெடிக்கல் காலேஜில் அவள் படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளை. அவள் கோயிலுக்கு வரேன்னு வந்திருக்கா, சாமி கும்பிட்றதுக்கும் அந்த இடங்களை பார்க்கறதுக்கு. பிள்ளையை காணவே இல்லை. அவள் அம்மா தேடி பார்த்தா, அம்மாவை கைப்பற்றிய போலீஸ் அடி என்று அடித்து சித்திரவதை செஞ்சு she had been hospitalized. அந்த நேரத்தில் இந்த அநியாயத்திற்கு 4வது விஷயம், சௌஜன்யா. இவ பிராமண பெண் அல்ல, ஆனால் ஒரு பிராமண பெண்ணை மீண்டும் திட்டம் போட்டான். அதில் மாற்றிக்கொண்ட இந்த சௌஜன்யா என்ற டார்கெட்டில் அவளும். அடுத்து கௌரி லங்கேஷ், கல்புர்கி போன்றவர்கள் அதே போன்று வலதுசாரிகளால் இந்த கௌரி லங்கேஷ் இவனுக்கு எதிராகவே எழுதினான். ஆனா அந்த கொலை நடந்தது என்னமோ வேறு. இங்கிருந்து பெங்களூர்ல தான் கொலை செய்யப்பட்டாங்க. அந்த அம்மா பெரிய அறிவாளி. அவர்கள் இந்த தர்மசாலாவுக்கு எதிராக அவர்கள் பேச ஒருபோதும் மறுக்கவில்லை என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இதெல்லாம் வரலாறு. 2வது, இந்த மீட்டர் வட்டி ஒரு கார்ப்பரேட் கிரானைட் தொடர்பான தொடர்புகள், அரசியல் தொடர்புகளில் இருக்கிறவன எந்த ஏழைகளால் நெருங்க முடியும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
எவ்வளோ பெரிய விவகாரம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவோடு வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க, 2 பேரும் சந்திச்சிருக்கிறாங்க, எல்லாருமே சந்திச்சிருக்கிறாங்க. டிகே சிவகுமார் கர்நாடகாவில் இருந்து அவனுடைய தம்பி ஆதரவாக பேசுகிறார் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. டிகே சிவகுமார் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா தலைவர்கள், இன்னைக்குள்ள அரசாங்கம் அல்லது இந்த அரசாங்கம் பல நூறுக்கணக்கான அரசாங்கங்கள் அரசியலில் முன்னெடுத்த இந்த அரசாங்கங்கள் அனைத்து நாசாதார சக்திகளும் உள்ள இருக்கும். காங்கிரஸ் மட்டுமல்ல, பிஜேபி மட்டுமல்ல, அந்த தேவே கவுடா பார்ட்டி மட்டுமல்ல, கர்நாடகாவில் இல்ல கர்நாடகா கன்னட சாலுவாலியா பார்ட்டிகள் எல்லாம் இவங்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா இவன் சிவன் கோவிலுடைய தர்மகர்த்தா இல்லையா. குட்டி பத்மினி சொன்னான், நான் போயிருந்தேன் ஒரு நாள், 1 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்தேன், என்னை கூட்டு போய் காட்டினான் இந்த ஆளு, போய் பார்த்தேன், அங்கே பயங்கரமாக இருக்குது, ஒவ்வொரு சமையல்களெல்லாம் அப்படி இருந்துச்சு, நான் அன்னதானம் போடுறேன் அப்படின்லாம் சொன்னான். ஆனால் இவ்வளோ பெரிய பாவி என்று சொல்லலைன்னு அந்த குட்டி பத்மினி சொன்னான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேட்டியில். இதையும் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். யார் இந்த பீமா? அடுத்த கேள்வி. 3/7/2025 தொடர்புடையதாக பார்க்கப்பட்ட இந்த பீமா, அது அவனுக்கு தெரியாது. அவன் கடைசியில் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தவறுகளை எல்லாம் மனதில் கொண்டு இதை ஒழுங்காக ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்று சொல்கின்றான் பீமா. உண்மையிலேயே 4/7/2025 முதலாவதாக எஃப்ஐஆர், 11/7/25 மாஜிஸ்ட்ரேட் முன்பு சாட்சி. அதே மட்டுமல்லாமல் இந்த 3ஆம் தேதி, அதனை அடுத்து 4ஆம் தேதி, 11ஆம் தேதி 7வது மாதம், போன மாதம் சாட்சி. அப்ப சாட்சியில் அவன் சொல்லியிருக்கணும்ல. அப்ப பீமாவின் சாட்சியின் மூலம் எல்லாம் தெரிந்திருக்கிறது. காவல்துறைக்கு தெரிந்திருக்கிறது, மஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரிந்திருக்கிறது, சித்தராமையாக்கு தெரிந்திருக்கிறது, டிகே சிவகுமாருக்கும் உண்மை தெரிந்திருக்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எடியூரப்பால இருந்து அவ்வளவு பேருக்கும் இவன் யாரு, இவனுக்கு பின்னாடி இருந்த கும்பல் என்ன, இனி இவனை யாரும் காப்பாற்ற முடியாது என்ற உண்மை தெரிந்திருக்கிறது. 2023 இவன் வந்து ஒரு ஷூட் போடுறான், யாரும் பேசக்கூடாது, இந்த வழக்கை பற்றி எவனும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஷூட் ஆர்டர் போடுறான். 2024 பெட்டிஷன், இதெல்லாம் நீதி கேட்டு பேசக்கூடாதுங்கிறத இவனே ஃபைல் செய்கிறான். அதாவது 3 ஒரிஜினல் ஷூட்டுகள், அதாவது நியாயத்தை யாரும் கேட்கக்கூடாது, போராடக்கூடாது. 3/4/14 7வது மாதம் 2025 ஜூலையில் பீமா சொன்னக்கூடிய விவகாரத்தின் மூலம் உண்மை ஒரு நாளும், சத்தியம் ஒரு நாளும், தர்மம் ஒரு நாளும், தர்மசாலாவை மட்டுமல்ல, தர்மம் ஒருபோதும் தோற்காது. அநீதியாளர்கள் ஒருபோதும் வெற்றி பெறவே முடியாதுங்க. உலகத்தில் எந்த இடத்திலும் கொலையாளிகளும், பயங்கரவாதிகளும், மனித இனத்தை அழிக்கின்ற நாசகார சக்திகளும், அவனுக்கு மதமே கிடையாது, அவனுக்கு சாதியும் கிடையாது, அவனுக்கு மொழியும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் பல லட்சம் கோடி வைத்திருப்பவன் எந்த எல்லைக்கு போகிறான் என்பது நமக்கு தெரியவில்லை. இவனை யூபிஏ என்கின்ற கொடூரமான ஜாமீன் கிடைக்காத சட்டத்தில் போட வேண்டும். ஆனாலும் மேல்மட்டம் என்ன நடக்கப் போகிறது, அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியின் மூலமாக இவனை மாற்றுவதற்கும் சில பேச்சுக்கள் நடந்து கொண்டிருப்பதாகவும், சர்வாதிகாரமும் அரசியல் மாஃபியாக்களும் அரசியல் தலைமையும் உச்சபட்ச தலைமையும் கொண்டிருக்கக்கூடிய இவன் எந்த எல்லைக்கும் செல்வான். ஆகவே எஸ்ஐடியிலிருந்து இவன் மாற்றப்பட்டால் எஸ்ஐடி ஐபிஎஸ் அதிகாரிகள் சிறப்பான முறையில் செயல்படுவதாகவும் நமக்கு பெருமை செய்திகள் வந்திருக்கிறது. இவனுக்கு ஆதரவாக ரிபப்ளிக் தொலைக்காட்சி, அதே மாதிரி சொர்ணா கர்நாடகாவில் இருந்து நின்றுட்டு இருக்கான். அவன் வந்து பத்திரிகையாளர்களை பார்த்து கேள்வி கேட்கிறானா, என்னப்பா நீங்கள் போய் தர்மசாலாவை பற்றி பேசக்கூடாத, இது ஒரு மதத்தலம் அல்லவா, இங்கே நடப்பதை ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று ரிப்பப்ளிக்கன் சேனல்ல இருந்தும் சொர்ணா தொலைக்காட்சியில் இருந்தும் பேசி கொண்டிருக்கக்கூடிய செய்தியும் ஆர்னாப் கோஸ்வாமி எவங்கிறதையும் நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வலதுசாரி சித்தாந்தவாதிகள் இவ்வளவு ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்தியிருப்பதையும், உண்மையிலேயே இந்த எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருக்கக்கூடிய இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள்
ஒரு சிறந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். ஃபொரன்சிக்கின் மூலமாக தடயவியல்கள் எல்லாம் ஆய்வுகளை மேற்கொள்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இதுல மிக முக்கியமாக 2000 2015 வரைக்கும் இந்த தகவல் வந்தவுடன் ஆல் சோர்சஸ் எல்லாமே அழித்தொழிக்கப்பட்டிருப்ப டெஸ்ட்ராய் என்ற தகவல் பெரும் ஆச்சரியம். ஏன்னா போலீஸே அவன் தானே, அந்த ஊர்ல பேருக்கு ஒரு போலீஸ் வச்சிருக்கான். அவன் அங்கே போறவன ரோட்ல உள்ள ஏழைகள் அடிப்பான், அங்க இருக்கக்கூடிய தலித் மக்களை அடிப்பான், ட்ரைபல்ல அழிப்பான், பெட்டி கேஸ் போடுவான். அந்த போலீஸ் நிர்வாகம் இவன் தானே. இவன் கொடுப்பானா அவனுக்கு ஒரு மாசம் 10 லட்சம் ரூபா சம்பளம் கொடுப்பான். இவனை எதிர்த்து அவன் என்ன பேச போறான்? அதனால அது ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த எஸ்ஐடியினுடைய இன்வெஸ்டிகேஷன்ல சைட்டுகள் ஒவ்வொன்றா ஃபைண்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கிறது. சைட் நம்பர் 6, சைட் நம்பர் 7, 1, 2, 3 தாண்டி 8, 9, 10, 11. இதுல சைட் நம்பர் 6 ஒன்றும் கிடைக்காத பட்சத்திலும் சைட் நம்பர் 11 ஒரு ஆபத்தான அளவிற்கு 25 மனித எலும்புக்கூடுகள், டெபிட் கார்டு, அன்னைக்கு உள்ள பதிவு செய்யக்கூடிய டெபிட் கார்டு, பெண் அணிந்திருக்கக்கூடிய ஜாக்கெட் அனைத்தும் கிடைத்திருக்கிறது. சைட்டு 2 தோண்ட வேண்டாம் என்று அவன் அந்த பீமா சொல்லியிருக்கிறார். 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சில இடங்கள் ஞாபகம் இல்லை. அப்போது சின்ன சின்ன இடமாக இருந்தது, இப்பொழுது பெரும் மரமாக எல்லாம் இருக்கிறது. இதை கொஞ்சம் தள்ளி தோணுங்கோ அப்படிங்கிற பீமா தன் உயிரை பணயம் வைத்து இந்த உண்மையை கொண்டுவதற்கு பாடுபடுகின்றார். தூய்மை பணியாளர் பீமா. அந்த பீமா யார் தெரியவில்லை. அந்த பீமா ஆண் தான், அப்படித்தானே குழி தோண்ட முடியும். அவனுக்கான கொடுக்கப்பட்ட விவகாரங்கள் அவன் சொல்கின்றான், எனக்கு என்னன்னே தெரியாது. என்கிட்ட 10 வயசு பிள்ளைங்க, 12 வயசு 17 வயது சின்ன பிள்ளைகள், பல்லூர் மாணவர்கள் வருவார்கள். ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பெண்ணை அப்படி அடக்கம் செய்யுங்க அப்படின்ட்டு. அவன் நேத்ராவதி ஆற்றங்கரையில் பிணத்தில் கடந்த போது பார்த்தேன். அவள் உடலில் அங்கும் இங்குமாக உடலை மூடியவனாக அவள் உட்பட்ட ஒரு பெண்ணை ஸ்கூல் பையோடு கொண்டு வந்து அடக்கம் செய்ய சொன்னார்கள். ஐயையோ, நான் ஆடி போய்விட்டேன். ஆனாலும் எனது பணியை நான் செய்தேன். ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி பிணக்குவியல்கள் 100கணக்கில் நான் அடக்கம் செய்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் அந்த பீமா. ஏனென்று சொன்னால் அவனை அதற்காகத்தான் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். சைட் 2 தான் இப்போ ஒரு பெரிய ஆதாரமாக இந்த சைட் 11 இப்பொழுது மாறி இருக்கிறது. 11வது சைட்ல தான் இப்போ 100கணக்கான, நான் சொன்ன மாதிரி ஏராளமான மனித உடல்கள், 25 மனித உடல்கள், டெபிட் கார்டு மற்றும் ஜாக்கெட்டுகள் எல்லாம் கிடைச்சிருக்கிறது. இந்த இடம் மாறிவிட்டதாலும் எலும்புக்கூடுகள், மண்டை ஓடுகளை விட இனி இந்த சாட்சி எதுவும் தேவையில்லை. அவனுக்கு இப்ப என்ன இதெல்லாம் சொல்லி என்ன கிடைக்கும்? பீமாவுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆனாலும் பீமா தன் உயிரை சமூகத்திற்காகவும் நீதியை நிலைநிறுத்துவதற்காகவும் தயாராகி இருக்கிறார். தர்மசாலா என்பது இது பயங்கரவாதிகள் முகாம், அழிக்கப்பட வேண்டிய ஒரு இடம். அன்பை தேடி சிவனை வழங்கக்கூடிய மக்கள் அங்கே இனி செல்ல போவதில்லை. ஏனென்றால் கால்பட்ட இடத்திலெல்லாம் பல நூற்றாண்டுகளாக, பல தசாப்தங்களாக எங்கெல்லாம் இருக்குமோ, இந்து மதத்தில் ஒரு அனுஷ்டாசம் உண்டு. அந்த அம்மா சொல்றாங்க, அந்த நடிகை ரொம்ப சொல்றாங்க, நான் அடிக்கடி கோயிலுக்கு போவேன். மஞ்சுநாத சுவாமிகள், இந்த தர்மசாலா மஞ்சுநாதாங்கிறது புத்தருடைய மராவதாரம் என்று சொல்கிறார்கள். அந்த விவகாரத்துக்கெல்லாம் நம்ம போகலை. அவர் சிவனா அல்லது புத்தரா விஷ்ணுவா என்பதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது சிவன் கோயிலாக மாற்றப்பட்டு இருக்கிற போது நான் இந்த கோயிலை பார்த்து உள்ளே போகலை. இப்படி மற்ற கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன். 1 லட்சம் ரூபா நான் கொடுத்துருக்கிறேன். ஆனால் ஏன்னா என் மனசு சொல்லலை. அந்த சினிமா நடிகை சொல்கிறாங்க, ஏன்னா இதில் என் மனசே தடுத்துச்சு. இது ஃபுல்லாக பிணக்குவியலாக இருக்கிறது இப்போதான் தெரியுது அப்படிங்கிறத அந்த நடிகை, பிரபல நடிகை சொல்கிறார். அந்த அளவிற்கு மோசமான ஒரு நிலையை காணப்படுகிறது. இப்பொழுது ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. தோண்ட குவியல்கள். உண்மையிலேயே மனசாட்சியை விரும்பக்கூடியவர்கள் இந்த பெண்களுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு நீதி வேண்டும். அதை மாதிரி ரேவண்ணா
அவனுடைய மகன் படுகொலை அரசில் படுகொலை அல்ல, அவன் கற்பழிப்பு புகாரில் வன்புறல்ல தேவகாவுடைய பேரன் உள்ளே இருக்கான், சாகும் வரை நீ உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போன்று தமிழ்நாட்டில் இந்த குன்றத்தூர் சிவகாமியா, அவள் தன் பிள்ளையை இறக்கின்ற வார்த்தை நீ பேசாத, நீ சாகும் வர உள்ளது. இவரை மட்டும் இல்லை, இதை என்ன செய்ய போகிறார்கள் இந்த ஹெக்கடே, வீரேந்திர ஹெக்கடேயும் இவனது குடும்பமும் இவனை சேர்ந்த அரசியல்வாதிகளும் அதிகார வர்க்கமும் என்ன செய்ய போகிறது? அரசியல் மாறப்போகிறதா? எஸ்ஐடியை விட்டு மாற்றி மீண்டும் என்ஐஏக்கு மாற்றிவிட்டால் அதிகார வர்க்கம் தலைகுனிமா? அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது என்பதை நாம் இது நிறைய பேசலாம், சலிப்பு தட்டக்கூடாது என்று சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இறந்து போன வேதவள்ளி, இறந்து போன பத்மா, இறந்து போன இந்த வேதவள்ளி, பத்மலதா, அனன்யா பட் மற்றும் சௌஜன்யாவை கொண்டு ஏராளமான பிள்ளைகள், வாழக்கூடிய பிள்ளைகள், கல்வி கற்று வழங்கக்கூடிய பிள்ளைகள், நாட்டுக்கு பெரிய அறிஞராக வேண்டிய நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் பாவிகள். ஆகவேதான் பீமா சொன்னான், அனைத்தும் பள்ளி பிள்ளைகள், 12 வயசு, 17 வயசு, 16 வயசு. உண்மையிலே நீதி சாகக்கூடாது. பொறுத்திருந்து பார்ப்போம் தர்மசாலா என்ன ஆகிறது என்பது. மீண்டும் அடுத்த தர்மசாலா விவகாரத்தை நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு இன்னும் தர காத்திருக்கிறேன். நன்றி.